எங்க ஐபிசி சர்ச்சுக்கு வாங்க, பட்டிமன்றம் நடக்குதுங்க. டேய் எல்லாரும் ஐபிசி சர்ச்சில் தான் இருக்கணும். யார் வரணும் இப்போ? பட்டிமன்றம் வந்து பாருங்க. டேய் அதுதான்டா சொல்கிறேன், சர்ச்சில் எல்லாரும் வந்தாச்சு, பேசுறதுக்கு நீங்களாம் வந்தாச்சு, இதில் உட்காவரவர் எங்கடா? ஐயோ, நடுவர் பாட்டு போட்டதான் வருவாரு சொல்றாருங்க. ஓஹோ, அப்போ பாட்டு போட்டுருவோமா? போடுறா பாட்டை. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயர். செக் 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 செக். இங்கே கூடி வந்திருக்கும் ஐபிசி திருச்சபை ஓப்பனிங்க போலாவது சரி கருத்து பார்த்துக்கொள்வார். இங்கே கூடி வந்திருக்கும் ஐபிசி திருச்சபையின் விசுவாசிகளே, முதியவர்களே, சிறியவர்களே மற்றும் கனம் பொருந்திய போதகர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படா முடிப்பானுங்க அப்படின்னு நினைக்கிற சகோதரர்களே, சீக்கிரம் முடிப்பா என் பையனுக்கு சோறு ஊட்டணும் அப்படின்னு சொல்கிற சகோதரிகளே, இந்த நேரத்துக்கு பட்டிமன்றலாம் தேவையா அப்படின்னு நினைக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னோட மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா நடுவர்னு சொல்லி நீ வந்து உட்காந்துருக்க? அறிவுனாலேயோ முதிர்ச்சினாலேயோ பைபிள் நல்லா தெரிஞ்சதுனாலையோ நான் நடுவராக உட்காரலங்க. இவங்க 4 பேருக்கு நடுவில் உட்காந்துருக்கனால நான் நடுவருங்க. நீங்கள் கைத்தட்டும் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பட்டிமன்றம் குறித்த நேரத்துக்கு முடியும். உங்களை மாதிரியே தான் அடாட சொன்ன உடனே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்த சகோதரருக்கு நன்றி. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், எத்தனை பேருக்கு பசி எடுக்குது? உங்களை மாதிரியே எனக்கும் முதல்ல தூக்குறேன், உங்களை மாதிரியே எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது. அதனால கடன்னு வேகமாக இந்த பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு போயிடும், சரிங்களா? இந்த பட்டிமன்றத்துக்கான ஒரு தலைப்பு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை தேவை வேத வாசிப்பா ஜெபமா. நாங்கள் இதெல்லாம் ஒரு தலைப்பாங்க, பட்டிமன்றத்துக்கு கொடுக்க தலைப்பா. ரெண்டுமே முக்கியம் தெரியாது அவங்களுக்குன்னா? ரெண்டுமே முக்கியம் தெரியும். இந்த தலைப்பை எதுக்கு வச்சிருக்கோன்னு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, ஓகேவா? இந்த தலைப்புல இருந்து பேசுறதுக்கு 2 அணிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய வலது புறத்துல வேத வாசிப்பு தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைன்னு சொல்றதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. முதலாவதாக நம்முடைய இளம் சிங்கம் ஜெஸ்வின் எஸ் ஜான் வந்திருக்கிறார். அவருக்கு நல்ல கரங்களை தட்டி கொடுக்கலாமா? அடுத்ததாக அணியின் தலைவராக சகோதரி எபிஷா வந்திருக்கிறாங்க. அவங்க நல்ல கைதட்டல் கொடுக்கலாமா? என்னுடைய இடது பக்கத்துல ஜெபமே ஜெயம் என்று சொல்லக்கூடிய வகையில சகோதரி ஷைனி பிரீதா, ஐயோ உன் தங்கச்சி பேரா, 2 எஸ்ல பேர் வைக்காதீங்கம்மா, ஷாலி பிரீதா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்ததாக ஜெபத்தின் அணியுடைய தலைவராக சகோதரர் விஜயகுமார் வந்திருக்காரு. அவருக்காக நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஓகே, இதுதான் இந்த பட்டிமன்றோட தலைப்பு. சீக்கிரம் முடிஞ்சிடும். சீக்கிரம் முடிக்கணும்னா நேரம் ரொம்ப அவசியம் இல்லையா? அந்த நேரத்தை கருதி நாங்கள் ஒரு நிபந்தனை வச்சுருக்கோம். இங்கே வந்து பேச போகிற எல்லாருக்குமே 4 நிமிஷம் கொடுக்க போகிறோம். ஒருத்தருக்கு 4 நிமிஷம். அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், சரிங்களா? இந்த 4 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு மணி ஓசையை கேட்க போகிறோம். என்ன மணி ஓசை தெரியுமா? இந்த மணி ஓசையை தான் நம்ம கேட்க போகிறோம். எனவே 4வது நிமிஷத்துக்கு அடிக்க போகிறதில்ல, 3 நிமிஷத்துலேயே இந்த மணி அடிச்சிடும். இந்த மணி அடிச்சதுன்னா டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு தெரியணும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம சர்ச்சில் யாராவது சாட்சி சொல்லும் போது பாஸ்டர் மைக் எடுத்து அமேன்னு சொல்லுவார் பாருங்க, அது எதுக்கு அறிகுறி தெரியுமா? சீக்கிரம் முடிச்சிருங்க, அதுக்கான அறிகுறி. அந்த மாதிரி தான் இந்த பெல்லு, ஓகேவா? நல்லா அடிக்குது பாருங்க. தம்பி, மிக்சர்ல இருக்க தம்பி, நான் எப்போ கையை காட்டுறனோ, நான் எதுக்கு கையை காட்டுவேன்னா, இந்த மணி அடிச்சோம் மதிக்காம சில பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், இப்படி அண்ணா சில மாதிரி கையை காட்டினா தம்பி வந்து மிக்சர்ல இருந்து இந்த மைக்கை கட் பண்ணிடுவாரு, சவுண்டே வராது. அப்படியும் வந்து யாராவது 4 நிமிஷத்தை தாண்டி பேசுனீங்க, தரன்னு கூட்டுன்னு கீழே ஓட்டுருவோம், ஓகேவா? நிபந்தனைலாம் புரிஞ்சுதா? போலாமா பட்டிமன்றம்? போலான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை தேவை வேத வாசிப்பு என்று அதை உணர்த்தும் சொல்லும்படியாக அந்த அணியை சேர்ந்த இளம் சிங்கம் ஜெஸ்வின் எஸ் ஜான் வந்திருக்கார். நல்ல கைத்தட்டல கூட வரவேங்க. உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. அனைவர்களுக்கும் வணக்கம், நடுவர்களுக்கும் வணக்கம், என்னை எதிர்த்து நிற்க வந்திருக்க மனிதர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ண டாபிக் என்னன்னா, பைபிள் தான் லைஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட். என்ன எதிர்த்து யார் வந்திருக்காங்க பாரு, விஜய் அண்ணா. ஐயோ, 2 வாரம் முன்னாடி இவங்க ஒரு டெய்லி வீட்டில் கேல்ஸ்க்கு ஒரு வசனம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா?
என்ன நடுவர் அவர்களே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க சொல்லி பாருங்க. அதான் தெரியலன்னா தானே என்கிட்ட கேக்குறீங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமென். தம்பி இந்த கண்ணாடி வேஷ்டி சட்டை மாட்டும் போது இந்த வசனத்தை 2 லைன் மனப்பாடம் பண்றோம் நல்லா இருந்திருக்கும். சண்டே ஸ்கூல்ல கரெக்டா சொன்னா தானே, சொல்ல மாட்டேன்றீங்க. மன்னித்துக் கொள்ள வேண்டும். சரி கண்டினியூ. அந்த சொல்ல மனிதன் நீங்க வந்து எனக்கு பைபிள் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எனக்கு பிரேயர் தான் முக்கியம், ஸ்தோத்திரம் சொல்லி வந்து உட்கார்ந்துருக்காரு. நியாயமா இது? இல்ல கேக்குறேன், நியாயமா சொல்லுங்க எதிரணி அவர்களே. ஸோ அது கூட வேணுங்க. எல்லா வருஷம் ஸ்டார்டிங் நமக்கு பாஸ்டர் அவர்கள் ஒரு கார்டு தருவாரு. என்ன கார்டு, யாருக்கு ஐடியா இருக்கா? வாக்குத்தத்த வசனம். அது எதுக்கு தராங்க நமக்கு? என்னடா? இல்ல சும்மா செக் பண்ணி பார்த்தேன், நீ பேசும்போது கேட்ட அடிக்குதானே. கண்டினியூ. யாருக்கு ஐடியா இருக்கா என்ன கார்டு பத்தி பேசுறேன்னு? அது என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கரெக்ட். ஆனா ஏங்க நீங்க கூடி வந்திருக்கவங்களா அவனை எதிரணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வைக்கிறீங்க. தம்பி நீ பைபிளை பத்தி மட்டும் பேசுப்பா. எனக்கு புரியுது உங்களுக்கு யார்கிட்ட அந்த காடிப்பு கிடையாது, நீங்க குப்பையில போட்டிருப்பீங்கன்னு. ஆனா அந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வருஷத்தை நீங்க ஃபுல் வருஷம் ஜெபம் பண்ணணும். சரி வருஷமே விடுங்க, எல்லா மாசம் ஸ்டார்டிங் காலைல பாஸ்டர் வந்து வசனம் கொடுப்பாரு. இந்த மாசம் இதான் குறிப்பிட்ட வசனம் கொடுப்பாரா? சரி போன மாசம் என்ன வசனம் கொடுத்தாங்க கர்லினாக்கா? முந்தா மாசம் ஐயோ என்ன பாஸ்டர் உங்க சபை விசுவாசி இப்படி பண்றாங்க? வச்சாம்பாடுறா சொல்லுப்பா தம்பி. சரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன்டா சர்ச்சுக்கு வர்ற பாதி பிரேயர் ஹவுஸ்னு போட்டுருக்க வெளில, ஏன் எல்லாம் ப்ரே தானே பண்ண வரும்? சரி சர்ச் முடியும்போது ப்ரேயர் வச்சு முடிப்போம். என்ன ப்ரேயர் அது அக்கா? என் நாத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி. அது என்ன பிரேயரா? அது பைபிள் இருக்கிற வசனம். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுவார், ஐடியா இருக்கா? பிதாவாகிய தேவனாலும். கை தட்டுங்கள். பா இந்த ஒரு மனிதர் மட்டும் தாங்க சர்ச் கவனிச்சு லிசன் பண்றாரு. பாஸ்டர் அவார்டு கொடுங்க பாஸ்டர், விட்டுறாதீங்க. யாருக்கு அவார்டு இருக்கோ இல்லையோ உங்க அப்பா சூப்பர் அவார்டு கொடுக்க போறாரு. ஐயோ சரி பாஸ்டருக்கு ஒரு அவார்டு. பாஸ்டர் நீங்க ப்ரீச் பண்ண வருமா முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ப்ரே பண்ணிட்டு வருவீங்களா இல்ல பைபிள் ஸ்டடீஸ் பண்ணிட்டு வருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நீங்க பாஸ்டராப்பா? வெறுக்கால பாஸ்டர். ஓகே நீங்க சொல்லுங்க. இவன் வேற வீட்டுல கேள்வி கேட்கும் போது இங்க வந்து கேள்வி கேட்டுக்கிறான் அவங்க அப்பா கிட்ட. சரி ஒரு சர்ச்சுக்குன்னா எல்லாருமே பைபிள் ரீட் பண்ணிட்டா வரணும். ஒரு ஃபேமிலி பிரேயர், குறிப்பிட்ட ஃபேமிலியில வெறும் பிரேயர் மட்டும் பத்தாது, குடும்பமா உட்காந்து எல்லாம் ஒரு சாப்டர் ரீட் பண்ணணும். அதுதான் ஒரு உருப்படியான ஃபேமிலி பிரேயர். அது யாருக்கு தான் புரியுமோ. நம்ம சர்ச் வரும்போது பைபிள் வீட்டில் வச்சு தான் வருவோம். ஆமா தானே இல்லையா? எல்லாரும் பைபிள் தூக்கி காமிங்க. என்ன நடுவர் கடைசி 30 வினாடிகள் தான். 30 செகண்டா? சரி சிக்கன் பிரியாணி பாயிண்ட் சொல்லிட்டா. எப்படி சிக்கன் பிரியாணியில சிக்கன் முக்கியமோ, எப்படி பாஸ்டர் அவர்களுக்கு எல்லா சண்டே காலில் எல்லாம் சீக்கிரமா வரணும்னு முக்கியமோ, அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல பைபிள் தாங்க முக்கியம். இவ்வளவுதான் என் டாபிக். நான் போய் உட்காந்துடுறேன். என்னை எதிர்த்து டீமுக்கும் வணக்கம். கொஞ்சம் என் முன்னாடி நல்லா பேசுங்க, ஒன்றும் ரோஸ்ட் பண்ணாதீங்க. பாய்ங்க பாய். அருமையாக பேசின ஜெஸ்வின் அவர்களுக்கு சிறப்பான கைத்தட்டல கொடுத்துடலாம். அதாவது நல்லா இளம் சிங்கன்ற மாதிரி போலாம், முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கத்தி என்ன இருக்கு? சரி இளம் சிங்கன்ற மாதிரி வேத வாசிப்பு தான் சிறந்தன. என்ன சிங்கம் கர்ஜித்து பார்த்தீங்களா? இதோட நிறுத்துறாதீங்க. இங்க ஒரு பெண் சிங்கம் இருக்கு. அந்த பெண் சிங்கம் எதை பத்தி நம்ம பேச போகுது? ஜெபம் தான் முக்கியம்னு சொல்லி பேச போகுது. லெட்ஸ் வெல்கம் ஷர்லி பிரீதா அவர்களே. உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. இங்கு கூடி இருக்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். நடுவரே உங்ககிட்ட ஒரு கேள்வி, நம்ம சபையோட பேர் என்ன? எடுத்தோன்னு என்கிட்ட இருந்தா நம்ம சபை பேர் என்ன? ஐபிசி ஜெப வீடு. இதுல இருந்தே தெரியுது ஜெபம் தான் முக்கியம்னு. இல்லனா வேத வீடுன்னு தானே வச்சிருக்கணும். சரிதானே? ஆமா ஆண்டவர். ஆண்டவரா? ரொம்ப நடுவர் அவர்களே. சரி பேசு. அது மட்டும் இல்ல, நம்ம சபையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. நம்ம எல்லாம் 4:30 மணி மிட் நைட்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தா நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் 4:30 மணிக்கு கான்ஃபரன்ஸ் கால்ல பிரேயர் பண்றாங்க. பைபிள் தான் முக்கியம்னா பைபிள் தானே படிக்கணும், பிரேயர் ஏன் பண்ணணும்? ஏன்னா அதிகாலை ஜெபத்தோட வல்லமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அதிகாலையில சரியான பதிவு. சகோதரிகளுக்கு சிறப்பான பாராட்டுகள்.
இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இங்க பைபிள் பத்தி பேச வந்திருக்க எபிஷாக்காவும் அதுல ஒரு மெம்பர் தான். அடடடட, சரியான தாக்குதல் எதிர நீ மீது. நம்ம அரைஸ் யூத் ஃபெலோஷிப்ல கூட 2 வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஒன்னு 1 சாப்டர் டே, இன்னொன்னு பவர் ஆஃப் பிரேயர்ன்ட்டு. ஏன் டெய்லி பிரேயர், பவர் ஆஃப் பைபிள் ரீடிங்னு வைக்கலாம்ல? ஏன்னா யூத் லீடருக்கு தெரிஞ்சிருக்கு பிரேயர் தான் பவர்ன்ட்டு. பிரேயர் தான் சிறந்தது. பைபிள் யார் வேணாலும் படிக்கலாம். ஏன் சாத்தானுக்கு கூட நம்மளை விட நல்லா பைபிள் படிக்க தெரியும். ஆனா ஜெபம் பண்றவங்கள பார்த்தாதான் சாத்தானுக்கே பயம். ஜெபம் பண்றவங்க கிட்ட கூட வராது. அதனாலதான் ஜெபம் ரொம்ப முக்கியம். இவ்வளோ ஏன் இங்க பேச வந்திருக்க ஜெஸ்வினும் எபிஷாக்காவும் கூட நல்லபடியா பேசணும்னு ப்ரேயர் தான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதானே நல்லா பேசணும்னு தம்பி சந்தில நின்று ஜெபம் பண்ணிட்டு நான் பார்த்தேன். பொதுவாவே ப்ரேயர் பண்றவங்க ஃபேஸ்லலாம் ஒரு தேஜஸ் தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட செல்ஃபிஷ்னஸ், ஈகோ, பயோன்ட்டு எதுவுமே இருக்காது. அதனாலயே அவங்க முகம் பிரகாசமா இருக்கும். உதாரணத்துக்கு எங்க கெரோலின் அக்கா ஃபேஸ பாருங்க. எக்ஸாம் எழுதுறவங்க கூட ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. ஆனா எங்க அக்கா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க ஃபேஸ்ல அவ்வளவு ஒரு தேஜஸ் தெரியுது. எங்க பாஸ் மூஞ்ச பாருங்க, பிறக்கும் போதே தேஜஸோட தான் பிறந்தாரு. நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, தலகாணிக்கு அடியில பைபிள் வச்சுட்டு தூங்குறது. ஆனா டக்குன்னு 12 மணிக்கு எதையோ பார்த்துட்டோம்னா பைபிளையா புரட்டி படிப்போம். ப்ரேயர் தானே பண்ணுவோம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஃபர்ஸ்ட் பண்றது நம்ம ப்ரேயர் தான் பண்ணுவோம். அதனாலதான் சொல்றேன் ப்ரேயர் ரொம்ப முக்கியம்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடுவர் நடிச்ச ஸ்கிட்ல கூட அவர் குழந்தை இல்லைன்னு சொன்னதும் ப்ரேயர் தான் பண்ணாரு. பைபிளை வாசிச்சு காமிச்சாரு. சரிதான் கரெக்ட். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. ஜபோன்றது வெறும் சத்தம் மட்டும் இல்ல, அது ஒரு யுத்தம். மூளையால் ஆகாதது கூட முழங்கால்களால் ஆகும். ஜபோன்ற சாவி நம்ம கையில இருந்தாதான் எதிர்காலம்ன்ற கதவு திறக்கும். எனவே ஜபமே ஜெயம், ஜபமே பலன், ஜபமே ஜீவன். நடுவர்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதனால் நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி. என்ன சிறப்பாக பேசிய ஷர்லி பீத் அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல். மக மட்டும்தான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா முடிச்சிருக்கா. இதுக்காகவே உனக்கு தனியா பரிசு தரலாம் போல. ஜெபம் தாங்க முக்கியம், ஜெபத்தை விட வேற என்னங்க அப்படின்னு சொல்லி அருமையா பேசினாங்க. அதோட ஜெபத்து சைடே போயிடாதீங்க, காத்து இந்த பக்கம் வரணும்னு சொல்லி இந்த வலது புறத்தின் அணி தலைவராக வீர முழக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொண்டையை எக்காலம் போல உபயோகப்படுத்துகிற எபிஷா வந்திருக்கிறார். இந்த அம்மாக்கு மைக்கே தேவையில்ல, இருந்தாலும் எல்லாருக்கும் கேட்கட்டுமே வச்சிருக்கிறோம். இவங்களே ஒரு மைக்கு தான். ஆரம்பிங்க, உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சபையோர் அனைவருக்கும், கூடி வந்திருக்க மக்கள் அனைவருக்கும், என் நடுவர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். சரிம்மா, நீங்க சொல்றீங்கல்ல ஜபமே ஜெயம், எங்கம்மா எழுதியிருக்கு? ஜபமே ஜெயம்ன்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க நீங்க? சரி, பைபிள்ல தானே எடுத்தீங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்? பைபிளை படிச்சனால தானேமா தெரிய வந்திருக்கும். அப்ப நீங்களும் பைபிள் படிக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? சரியான தாக்குதல், அருமையான பதிவு. சரி, பிரேயர்னு சொல்றீங்கல்ல, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பிரேயர் எங்க இருந்து வருது? பிரேயர் பைபிள்ல இருந்து வருது. பைபிள்ல இருந்து தானே நடுவர் அவர்களே. அப்ப அவங்க பிரேயர் பண்ணணும்ன்றதே கத்துக்கிறாங்க. ஆமா, பைபிள்ல இருந்து தான் எல்லாம் பிரேயர், பாட்டு, வசனம் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஆமா, பைபிள் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தவங்க கிட்ட இப்ப நம்ம கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணணும் அப்படின்றது பைபிள் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்? பைபிள் இருக்கனால தானே உங்களுக்கு தெரிய வந்தது. எத்தனையோ அடிப்படையில் ஆண்டவரே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பைபிள்ல இருந்து நீங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் ரோல் மாடலாக இறங்கி எப்படி ப்ரீச் பண்ணணுன்றதையே கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு தெரியுமா? சரி நடுவர் அவர்களே, நான் ஒரு டேர் கொடுக்குறேன். நடுவருக்கே டேரா சொல்லுங்க. ஆமா, ஒரு நிமிஷம் அந்த 2 பேர்ல இருந்தோ இல்ல இந்த ஜனக்கூட்டத்துல இருந்தோ ஒரே நிமிஷம் பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை கூட இல்லாம அவங்கள எனக்கு பிரேயர் பண்ணி காட்ட சொல்லுங்க நடுவர்களே. யாரா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் பைபிள்ல இருந்து எந்த வசனத்தையும் சொல்லாம ஜெபம் பண்ணோம். ஏமா ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு நிமிஷம் ஆயிடுமேமா? ஸ்தோத்திரமே பைபிள்ல தான் நடுவர் அவர்களே. ஆமா தானே. அப்போ பைபிள் இல்லாம ஜெபம் பண்ணவே முடியாது, பாத்துக்கோங்க. அடிப்படையே வேதம் தான். வேதம் இல்லாம அங்க ஜெபமே கிடையாது. அப்படி வேதம் இல்லாம ஒரு ஜெபம் இருக்கு அப்படின்னா அது வெறும் செல்ஃபிஷ்னஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, ஆண்டவரே இவங்க இப்படி எனக்கு பண்ணிட்டாங்க, எனக்கு இதை தாங்க அப்படின்னு நம்ம கேட்போமே தவிர அந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? பைபிள் படிச்சாதான் தெரிய வரும். ஆமா, அதனாலதான் சொல்றேன் பைபிள் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம சபையில ஏகப்பட்ட ஒர்க்கிங் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வேலை வைக்கும் போது எவ்வளவோ மனசு கஷ்டப்படுவாங்க. அவங்க அந்த 1 மணி நேரம்
நம்ம பாஸ்டர் ப்ரீச் பண்ணும்போது அந்த 1 மணி நேரம் ப்ரீச் பண்றத பார்க்கணும், தேவனுடைய வசனத்தை கேட்கணும்னு சொல்லி பர்மிஷன் போட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. எப்படியாவது வார்த்தையை கேட்கணும்னு வேலையை விட்டுட்டு கூட வரவங்க இருக்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட தங்கங்க. ஆனா எங்க ஆராதனைக்கு வரமாட்டாங்களேங்க. அவங்க வந்துருவாங்க. நடுவர் அவர்களே, எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க பாப்போம், கை தட்டுங்க பாப்போம். நான் பிரேயருக்கு நிஜமாவே வந்து இடத்த கொடுத்தத, நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கேன், 1 மணி நேரம் வந்திருக்கேன்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். யாருமே வரலையா? எல்லாருக்கும் லீவ், கிறிஸ்மஸ் விட்டு. ஓகேவா? அடுத்து சரி நடுவர் அவர்களே, இன்னொன்னு கேட்குறேன். எத்தனையோ நாட்கள்ல நம்மளும் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிலாம் பார்த்துருக்கீங்களா? அதில் முதல் பாடு பைபிளை எரிக்கிறதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? சுவிசேஷம் பரவ பரவ சாத்தானுக்கு அங்கே வந்து எரியும். எரிய எரிய ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவரோட நாமம் எங்கெங்கே போய் சேருதோ அவங்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்கன்னு பயந்து அந்த இடத்துல ஒரு பதட்டத்தை கொண்டு வர்றதுக்காக அவன் கொண்டு வந்த ஒரு விஷயம்தான் பைபிளை எரிக்கிறது, டிராக்ஸ் எரிக்கிறது, அந்த மாதிரியான காரியங்கள். எங்கேயாவது பிரேயருக்கு அப்படி நடந்திருக்கா நடுவர் அவர்களே? கண்டிப்பா கிடையாது. பிரேயரை வந்து பிசாசு என்ன வேணா பண்ணலாம், ஆனா பைபிளை ஒன்றும் படிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்கிட்ட பைபிளே கிடையாது. அவன்கிட்ட பைபிளே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாரும் பிரேயர்னு சொல்றீங்கல்ல, நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்லுவீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஒரு ஒரு வசனம் அவனை தொட்டிருக்கும். அந்த தொடுதல் இல்லாம அவன் வந்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பேச போறது கிடையாது. 2வது விஷயம் நடுவர் அவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சபையில ஒரு சேலஞ்ச் வச்சிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா 100 நாட்கள் வேத வாசிப்பு சேலஞ்சு. ஆமா, இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அதுல குறைஞ்சது 40 நாள் பைபிளை படிச்சு அதுல வந்து அவங்க பைபிள்ல இருந்து பல காரியங்களை தெரிஞ்சு கொண்டாங்க. இன்னொன்று விஷயம் சொல்றேன் பாருங்க, அடிப்படையானது வேதம். வேதம் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை. வேதம் இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. பேஸ்மெண்ட்டே இல்லைன்னா பில்டிங் எப்படிப்பா எழும்ப முடியும்? இப்படிக்கு நன்றி கூடி விரைப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொடுத்த அறிவுரைகளை சிறப்பாக காதல் வாங்கி முடித்ததுக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பைபிள் தான் சிறந்தது. இவங்க 2 பேர் பேசினபோது தெரிஞ்சிச்சு, சத்திய வேதங்க, வேதமே சத்தியம். இந்த வேதத்தை விட வேற என்னங்க வாழ்க்கையில் இருக்கு? நம்ம என்னதான் தலைக்கான அடியில் வந்து பைபிளை வச்சுன்னு தூங்கினாலும் நம்மளை காப்பாற்றுறது ஆண்டவர் தாங்க அப்படின்னு இப்போ இந்த பைபிளுக்கு எதிராக கடைசியாக பேச வர போறதுதான் ஜெபத்திற்கு அணியின் தலைவராக இருக்கிற சகோதரர் விஜயகுமார் அவர்கள். நல்ல கரங்களை தேடி அவர் வரவேற்போமா? சரி, ஐபிசி சபையின் கிறிஸ்துமஸ் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சபை போதகருக்கும் போதகர் அம்மாவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் பாட்டை போட்டால் தான் உள்ள வருவன்ற காத்துட்டு இருக்க நடுவருக்கும், தன்னை சாலமன் பாப்பையான்னு நினச்சிட்டு நடுவில் உட்காந்துருக்க நடுவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நம்ம பேசுகிற தலைப்பே தப்பு. நம்ம என்ன வச்சிருக்கிறோம்னா, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையானது ஜபமா வேத வாசிப்பான்லாம் வைக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையானது ஜபோன் மட்டும்தான் வச்சிருக்கணுமே தவிர நீங்க வந்து வேத வாசிப்பா ஜபமான்லாம் தலைப்பு வைக்கக்கூடாது நடுவர் அவர்களே. இல்ல கண்டிப்பா இது மாதிரி வைக்கணும். ஏன்னா ஜனங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கணும்ல, அதுக்காக தான். ஒரு மனுஷனுக்கு தேவையானது ஜபம் தான். இன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து நாளைக்கு சாவ போற தாத்தா வரைக்கும் நம்ம சொல்றது என்ன? ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஏதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட குழந்தைகிட்ட போய் தலைமையில கை வச்சு ஆண்டவரே இந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்றோமா? இல்ல பைபிளை கொண்டு போய் தலைமையில வைக்கிறோமா? ஆமா, அதுதானே. யாராவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் பைபிள் படிங்க சரியாகுதுன்னா சொல்லுவோம், நம்ம கை மேல வச்சு ஜெபம் பண்ணுவோம், அவங்களையும் ஜெபிக்க சொல்லுவோம், அப்பதானே சுகமாகும். இவ்வளையா நடுவர் அவர்களே, வேதம் தான் முக்கியம், வேதம் தான் முக்கியம் பேச வந்திருக்கிற ஜெஸ்வின் அவர் கையில பைபிளே கொண்டு வராம வந்திருக்கிறாரு. ஜபம் தான் முக்கியம்னு பேச வந்திருக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். வேதம் தான் பேச வந்திருக்கேன். கையில பைபிள் அங்க ஜெஸ்வின் நல்லா சபூஃபர் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அவர் வந்து மொபைல்லே பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து வந்திருக்கிறாரு. மொபைல்ல பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கிறத விட கையில சுமக்கணும்னா அவர் தான் உள்ளார் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அணியினர் தான் கையில பைபிளே சுமக்காதவர். அவர் எங்க பைபிளை பத்தி பேசலாமா? அவர்லாம் இல்ல அவரு பைபிளோட கண்ணாடியை வந்து ரொம்ப முக்கியம். அதனால கண்ணாடி வாங்கின காசுக்கு ஒரு பைபிள் ஒன்று வாங்கியிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு பைபிளை நல்லா படிச்சிருப்பார் தெளிவா. எங்க அணியில பாருங்க, நாங்க 2 பேரும் ஜபத்தை பத்தி பேச வந்தோம், நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தோம் உட்காந்துட்டு கூட.
அதனால நான் சொல்றது என்ன, ஒரு மனுஷனுக்கு தேவையானது ஜெபம் மட்டும்தான். ஜெபம் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இப்போ இவங்க கூட சொன்னாங்க, எங்க அணியில் பேசினவங்க சொன்னாங்க, நம்ம சபைக்கு ஐபிசி ஜெப வீடுன்னு வச்சிருக்காங்க. ஏன் ஜெப வீடுன்னு வச்சிருக்காங்கன்னா, இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் வச்சிருக்காங்க. ஒரு கூட்டத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. எங்கேயாச்சும் வெறும் மெசேஜை மட்டும் கொடுத்து முடிச்சது பார்த்துருக்கீங்களா, இல்ல வேத வாசித்து மட்டும் முடிச்சு பார்த்துருக்கீங்களா நடுவர் அவர்களே? இல்ல எதை ஆரம்பிச்சாலும் ஜெபத்தோட ஆரம்பிச்சு ஜெபத்தோட தான் முடிச்சாகணும். இவ்வளவு ஏதாவது சர்ச்சில் ஏதாவது ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, சர்ச்சில் பிரேயர் மீட்டிங் இருக்கு எல்லாரும் வந்துருங்க, எங்க வீட்டில் பிரேயர் மீட்டிங் இருக்கு வந்துருங்க சொல்றாங்க தவிர, இல்ல எங்க வீட்டில் பைபிள் மீட்டிங் இருக்கு, எங்க வீட்டில் வேத வாசிப்பு கூட்டம் இருக்கு நான் சொல்றாங்க. இல்ல வேத வாசிப்பு ஒன்லி சபையில மட்டும்தான் நடக்கும். ஏன்னா மனுஷனுக்கு தேவை ஜெபம் தான். ஜெபம் இல்லாம மனுஷன் என்ன பண்ண போறான்? இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, இப்போ வந்து நம்ம எங்க எதிரணி எங்க கூட பேசினவங்க சொன்னாங்க, பிசாசுக்கு நல்லா பைபிள் தெரியும்ட்டு. ஆனா பைபிள் பத்தி பேச வந்தவங்களுக்கு பைபிள் தெரியுமான்னு கேளுங்க. எங்க அவருக்கு இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசனமே தெரியல. வசனமே தெரியாம உங்களை கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ஏங்க அவர் பைபிள் பத்தி பேச உட்கார்ந்துருக்காங்க? அந்த அணில உட்கார வச்சுலாம் உட்காந்துக்கிறாங்க, அவ்வளவுதான். நமக்கு தேவை ஜெபம் மட்டும்தான். இவ்வளோ ஏன் நடுவர் அவர்களே, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முட்டி போட்டு ஜெபிச்சானுன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ, அவன் ஆளாகலாம் தெரியாம கால விட, அதெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம். ஏன் இதை கொஞ்சம் மாத்தி முட்டி போட்டு பைபிள் வாசிச்சானுன்னா நீ முதுக காட்டி ஓடிடும் சொல்றாங்க. இல்ல முட்டி போட்டு ஜெபிக்கிறோம் நடுவரு, முட்டி போட்டு ஜெபிச்சாதான் பிசாசு ஓடும். பைபிள் எடுத்துட்டு சும்மா பைபிள் உட்காந்து கட 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 கடன்னு படிச்சாலாம் பிசாசு ஓட மாட்டான். ஜெபத்தால தாங்க பிசாசே விரட்ட முடியும். அவ்வளவுதான். எங்க அணில பேசினவர் சொன்னாரு, 2 வாரத்துக்கு முன்னாடி கேரல் ரவுண்ட்ல நான் சொன்னேன்னா இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். கரெக்ட் தான், நான் சொன்னேன். நான் சொன்னேன் இன்று கர்த்தராகிய கிறிஸ்தனா, ஆனா அவங்க அப்பா தான் ஜெபம் பண்ணி முடிச்சாரு கடைசியில. இதை அவர் கேட்க மாட்டாரா? இப்படிதான் இவர் சொல்றாருல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஜெபத்தை பத்தி பேசும்போதும் ஜெபம் பண்ணும்போதும் நேரம் போறதே தெரியாது. ஏன்னா ஆண்டவருடைய பிரசனம் நம்மள நிரப்புறதுனால டைம் போறதே தெரியாது. அதனாலதான் நானும் டைம் போறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஜெபம் மனுஷருக்கு வாழ்க்கை முக்கியம் இல்லக்கா, முக்கியம் தானே பாஸ்டர் ஜெபம் மனுஷருக்கு. தம்பி, ஆண்டவர் கூட 1 மணி நேரம் பைபிள் படி சொல்ல 1 மணி நேரமாவது விழுத்திருந்து ஜெபிக்க கூடாதான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்க நடுவர் அவர் ஸ்கிட் போட்டப்போ சொன்னாரு, வீட்டு கூட்டத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போனாரு, வீட்டு கூட்டம் முடிச்சுட்டு வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வந்தாரு. நல்லது நடக்கும் போதும் சோத்திரம் பண்ணாங்க, கெட்டது நடக்கும் போதும் சோத்திரம் பண்ணாங்க. இதுவும் ஜெபம் தான் ஐயா, எல்லாமே ஜெபம் தான் ஐயா. மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. எங்க ஐயாவை நான் சாலமன் பாப்பையான்னு சொன்னேன், ஆனா அட்லீஸ்ட் அவர் வாய்ஸை கூட எடுக்காம நார்மல் வாய்ஸ்ல பேசினு இருக்காரு எங்க நடுவர் அவரு. எடுக்கிற வரமாட்டேங்குது ஐயா. இதுதான் எங்க நடுவருக்கு தேவை. எங்க நடுவர் அவரு இந்த பட்டிமன்றத்தை நடத்தணும்னு சொல்லும் போது கூட அவர் சொன்னது தெரியுமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பாஸ்டர் மெசேஜ் கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. அவங்க வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு, கரோலின் அக்கா அருமையா வசனத்தை வாசிப்பாங்க சர்ச்சில். வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் சொல்லுவாங்க, தயவு செய்து உங்க பைபிள் எல்லாத்தையும் மூடி வைக்கிறீங்களா, நான் மெசேஜ் கொடுக்குற டைம்ல நீங்க தனியா பைபிள் வாசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போதகர் என்ன சொல்லுவாருன்னா, வசனம் அவர் மெசேஜ் கொடுக்கும்போது நீங்க எல்லாரும் ஜெபத்துல இருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க தான் சொல்லுவாரே தவிர பைபிள் வாசிட்டு வார்த்தையை பெற்றுக்கொள்ள சொல்ல மாட்டாரு. புரியுதா? நீங்க 2 வாட்டி அடிச்சாலும் 4 வாட்டி பெல் அடிச்சாலும் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நம்மளை கொண்டு போனார்னா அது எத்தனை மணி நேரம் போகுதுன்னா கணக்கு கிடையாது, அது பாட்டுட்டு போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஜெபம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணியின் தலைவர் 1 நிமிஷம் கூட பேசியிருந்தாலும் சிறப்பான பதிவுகளை கருத்துக்களை பதிவு பண்ணாரா இல்லையா? எல்லாருக்கும் ஜெபத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுதா இல்லையா? ஏங்க இதுவும் முக்கியம் இதுவும் முக்கியங்க. வானம் பூமியை ஒழிந்து போனாலும் அவ்வளோதாங்க, என்ன ஆனாலும் சரி ஜெபமே ஜெயம் தாங்க. ஜெபம் பண்ணாதாங்க எல்லாமே நடக்கும். இதுவும் வேணும் இதுவும் வேணும். இந்த சைடும் நான் சொல்ல போகிறது இல்லை, இந்த சைடும் நான் சொல்ல போகிறது இல்லை. இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப தேவை. ஏன் அப்படின்னா, ஒரு பறவைக்கு எத்தனை சிறகு? 2 சிறகு. அதில் இந்த 2 சிறகும் அந்த பறவை பயன்படுத்தினா மட்டும்தான் இது உயர பறக்க முடியும். அதுபோல் வேத வாசிப்பு ஒரு சிறகு, ஜபமும் ஒரு சிறகு. இந்த 2 சிறகையும் இந்த பறவை பயன்படுத்தி அடித்தாதான் உயர எழும்ப முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பைபிளை மட்டும் நல்லா வாசிப்பாங்க, மணிக்கணக்காக பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் அவங்கள ஜெபம் பண்ண சொல்லுங்க ஜெபமே பண்ண மாட்டாங்க. சிலர் இருக்காங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வாயை திறந்தாலே அந்நிய பாஷை மட்டும்தான் வரும், தமிழே வராது. ஆனால் அவங்கள பைபிள் படி சொல்லுங்க, பைபிள்லேருந்து ஒரு வசனமே தெரியாது. அப்போது வெறும் பைபிளும் தப்பு, வெறும் ஜெபமும் தப்பு. அப்போ எது கரெக்டு? பைபிள் ப்ளஸ் ப்ரேயர் இஸ் ஈக்குவல் டு விக்டரி, ஜெயம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வேறுபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.